ஷிஷிமாருவின் ட்ரெயின் அட்டகாசங்கள். டிங் டிங். வாவ், வில்லேஜ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த அழகான இடத்தை பார்க்கும்போது எனக்கு எங்க ஊரு தான் ஞாபகம் வருது. வரா வரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலே. இந்த குகைக்குள்ள இருந்து வரும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஷிஷிமாரு, ஷிஷிமாரு, ஏன் உம்மன் உட்கார்ந்திருக்க? நீயும் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணு. எனக்கு வயிறெல்லாம் கலக்குது. பாத்ரூம் போகணும் போல இருக்கு. கவானோக்கி ஸ்டாப்பிங் வந்துருச்சு. கவானோக்கி ஸ்டாப்பிங் வந்துருச்சு. கவானோக்கி ஸ்டாப்பிங் வந்துருச்சு. சீக்கிரம் வா ஷிஷிமாரு, இல்லனா ட்ரெயின் கிளம்பிடும். அப்பா, நல்ல பாரத்தை இறக்குன மாதிரி இருந்துச்சு. ஷிஷிமாரு சீக்கிரம் வா. ஷிஷிமாரு, சீக்கிரம் வா ஷிஷிமாரு. போயிட்டு கைய கூட ஒழுங்கா கழுவ விட மாட்டேங்கிறீங்க. இதோ வந்துட்டேன். ஐயோ, எல்லாம் விழுந்துருச்சேன். அதை விட்டுட்டு நீ ஏறுப்பா. சீக்கிரம் வண்டியில ஏறு. என்ன ரெண்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷிஷிமாரு, ஷிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் இங்கே இரு. கபடி 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 கபடி. என்னடா கவானோயகி, கவானோயகி. இந்த ட்ரெயினை மிஸ் பண்ண கூடாது. ஏய், நாய்கள் எல்லாம் ட்ரெயின்ல ஏற விட மாட்டோம். அது உனக்கு தெரியாதா? நான் ஒன்றும் நாய் இல்ல. என்னது, நீ நாய் இல்லையா? உன் வாளுதான் எனக்கு நல்லா தெரியுது. பார்த்துட்டானா? என்னது வாழா? இப்ப நான் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். அவசரத்துல பேக்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களே. இதோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. சரிதான், மெதுவா சரிங்க, மெதுவா. ட்ரெயின் வந்துருச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஷிஷிமாரு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஏய், எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றீங்களா? சாரி, இதோ வந்துட்டேன். ஷிஷிமாரு, இதோ நான் வந்துட்டேன். போச்சு போச்சு, போகுது போகுது. லூசு பைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறிட்டான். அது இங்க நிக்காதே. மறுபடியும் தப்பு பண்ணிட்டா. அம்மா, இருக்க முடியல. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, ஷிஷிமாரு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வேற ட்ரெயின் பிடிச்சி இங்கதான் வருவான். எனக்கு அவனை தெரியும். எல்லாரையும் நான் மீட் பண்ணணும். எனக்காக எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. முடியல, மூச்சு வாங்குது. அம்மா தாய, என்னால முடியல. ரெண்டு வழியா போச்சா? இப்ப என்ன பண்றது? எங்க வரேன்? ஸ்டிக் வச்சு வழியை கண்டுபிடிக்கிறேன். நிஞ்சா டெக்னிக். நின்றுச்சு. இப்போ எல்லாம் நாளா தெரியுது. பரவாயில்ல, இந்த தடவை நிஞ்சாவோட வேற டெக்னிக் யூஸ் பண்றேன். கிக்கி பிக்கி பாங்கி, ஃபாதர் அஷே டாங்கி, ஃபாதர் டை டாங்கி கிரை. ஐயோ, தப்பு தப்பா சொல்ற போல இருக்கே. என்ன பண்றது? கூட்டு மதிப்பா சொல்லுவான். இந்த பக்கமா போலாம். அப்படி 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 கடவுளே, இவ்வளவு பெரிய பிரிட்ஜா? இதை நான் எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். கபடி 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 கபடி. மாட்டிக்கிட்டேன். வந்துருச்சு. கபடி 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 கபடி. ஆமா, முடியல. கபடி கபடி முடியல. வந்துருச்சு. அட்டோரி காப்பாத்து. அட்டோரி காப்பாத்து. டிங் டிங், ஷிஷிமாரு ஏதோ ஆபத்துல இருக்கானா? உடனே போய் காப்பாத்துறேன். டிங் 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 டிங். நில்லு. டிங் 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 டிங்.
டிங் 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 அங்க பாரு ட்ரெயினோட வேகமா ஒருத்தன் ஓடுறான். டிங் 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 ஆ, யாரு டிங் டிங் ஆ ஆட்டோ ரே. சிஷிமாரு டிங் 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 உடைச்சேன். டிங் 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 நல்ல வேளை உன்னை நான் காப்பாத்திட்டு சிஷிமாரு. என்னால முடியல ஆட்டோ ரே, ரொம்ப பசிக்குது. விட்டுட்டா. பசிக்கு சாப்பிட கூட முடியல. இந்த சிஷிமாரு பண்ண வேலைக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படியே அப்செட் ஆயிடுச்சுப்பா. சிஷிமாரு, இனிமே இந்த மாதிரி ட்ரெயின்ல போறதா இருந்தா உன் பாத்ரூம் வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டு அப்புறமா ட்ரெயின்ல ஏறணும், புரிஞ்சுதா? கேக்குறியா? சரி ஓகே. இன்னைக்கு நேரம் நல்லா இருந்தது போல இருக்கு, அதான் தப்பிச்சேன். இல்லன்னா என்ன ஆயிருக்கு? கெனிச்சி பண்றான் பாருங்க பான் கேக். டிங் டிங். வாங்க எல்லாரும் வாங்க, இங்க பாருங்க. வாவ், இவங்க தயாரிக்கிறத பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் இதை எடுத்து இப்படி கொஞ்சம் பாக்கும்போதே ருசியா இருக்கும் போல இருக்குல்ல? எச்சு ஊறுது. பார்க்க நாக்கல மூக்களையும் சேர்த்து தண்ணி வருது. அங்கிள், எனக்கு 6 பீஸ் பேக் பண்ணுங்க. 6 பீஸா? இதோ தந்துடுறேன். எவ்வளவு ஆச்சு அங்கிள்? 42 ரூபாய் 50 பைசா. இந்தாங்க அங்கிள், நீங்க கேட்ட காசு. ஓகே, நன்றி. அடிக்கடி வாங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். எனக்கு கண்டிப்பா நிறைய வேணும் சொல்லிட்டேன். ஒரு கட்ட வேண்டியதா. அந்த அங்கிள் செய்யறத பாக்கும்போது உடனே சாப்பிடணும் போல இருக்குமா? அப்படியா? உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இவ்வளவுலாம் ருசியா செய்யணும்னா அதுக்கு நிறைய அனுபவம் தேவைப்படுது கெனிச்சி. நானும் இதே மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ஹட்டோரி. நான் சாப்பிடுறேன். ஆமா நானும் தான். ஓகே, நான் ஒரு தடவை ஷாப்பிங் போயிருந்தப்ப பேன் கேக் பேனை வாங்கிட்டு வந்து அதிலே நாம செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நீ சொல்றது சரிதான். அது ஸ்டோர் ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கும். நான் போய் பாக்குறேன். ஓகே கெனிச்சி, நான் போய் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்க கொண்டு வரேன். நீ செய், சரியா? அநேகமா எல்லாமே வீட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஹே, இங்க பாருங்க. அப்புறம் என்ன, சமைக்கிறோம் சாப்பிடுறோம். ஏய், அது இங்க இருக்கு பாரு. ஒரு வழியா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, நான் போய் கேஸ் ஸ்டவ் இங்க கொண்டு வரேன். ஓகே, எடுத்துட்டு வாங்க. கல்யாண சமையல் காதகம் எல்லாமே ரெடி. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா கெனிச்சி? ஓ, ஸ்டார்ட் பண்ணலாமே. இருக்கணுச்சு. முதல்ல எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். ஆனா அப்ப நான் தான் செய்வேன். கெனிச்சி, கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல அப்பா செய்யட்டும், அதுக்கப்புறமா நீ செய்யலாம், சரியா? உண்மையிலேயே உங்களுக்கு பண்ண தெரியுமாப்பா? நீ கவலைப்படாத கெனிச்சி, உண்மையிலேயே நான் நல்லா தான் பண்ணுவேன். நிறைய மாவு அள்ளி கொட்டக்கூடாது, நல்லா இருக்காது. அப்பா நீங்க என்ன பண்றீங்க? நீ கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க கரெக்டா தான் சமைக்கிறீங்களாப்பா? இது என்ன பான் கேக்கா இல்ல பேய் கேக்கா? அதானே. கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, பட்டுக்கிட்டே நாக்குல வேற தண்ணி வருது. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? ஆமா, பாரு. நான் சொன்னலங்க இன்னும் ரெடியா இருக்காதுன்னு. இதுக்குதான் நானே பண்றேன்னு சொன்ன, கேட்டீங்களா? கவலைப்படாத கண்ணா, இந்த தடவை பாரு சூப்பர் பேன் கேக் பண்ணி தரேன். அசத்துறேன் பாரு. பேச்சாம கெஞ்சியே செஞ்சிருக்கலாம். ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். கொஞ்ச நேரத்துல சூப்பரான பேன் கேக் ரெடி. அப்பா, அது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திறந்து பாருங்க. ஆமா, கரெக்ட். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, இல்லனா போன தடவை கெட்டு போன மாதிரி இந்த தடவை கெட்டு போயிரும். பொறுமை முக்கியம். அப்பா, தீர வாசனை வருது பாருங்க அங்க. என்ன சொல்ற டோரி? ஏதோ தீர ஸ்மெல் வருதா? ஆமாப்பா, கொஞ்சம் அடுப்ப கவனிக்கிறீங்களா? புகை கூட வருது பாருங்க. அச்சச்சோ. நானே பண்றேன்னு எத்தனை முறை தான் சொல்றது? கருத்து கறிக்கட்டையா ஆயிடுச்சு. போதும்பா, தயவு செய்து இனிமே நானே பாத்துக்கிறேன். சாரி கண்ணுங்களா. இதுக்கப்புறம் ஐயாவோட திறமைய பாருங்க. பாவம், குழந்தைங்க ஏமாந்து போறாங்க. எல்லாரும் சாப்பிட ரெடியா இருக்கீங்கல்ல? ரொம்ப நேரமா ரெடியா ஆட்டும். சீக்கிரம். எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கணும். இப்பவாவது நல்லா வந்தா சரி. ஹட்டோரி, இந்த முறை நல்லா வரும்ல? வரும். கண்டிப்பா சூப்பரா வரும். இவன் ஒழுங்கா பண்ணாதான் இவனோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அதனால நான் தான் ஏதாவது செய்யணும் போல இருக்கு. என் நிஞ்சா டெக்னிக் எதுக்கு இருக்கு? யூஸ் பண்ண வேண்டியதுதான். டிங். பசி உயிர் போகுது. அவசரப்படாத, பொறுமையா இரு. டிங் 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 டிங். வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பேன் கேக் கொடுங்க. இந்தாங்க, ஒன்னு போதுமா? Thank you. Thank you. டிங் 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 டிங். வெளியில ஏதோ வித்த காட்டுறாங்க, சீக்கிரம் வாங்க. எங்க? வெளில போய் பாரு. டிங் 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 டிங்
டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங். என்ன ஹட்டோரி வெளியே சர்க்கஸ்காரங்க யாரையுமே காணுமே. அப்படியா? வேற தெருவுக்கு போயிருப்பாங்க. விடு, அடுத்த முறை வரும்போது பாத்துக்கலாம். சரி. பேன் கேக் என்னாச்சு? வாவ், சூப்பரா வந்திருக்கு. வாவ், பார்க்கவே நல்லா இருக்கு. கிணிச்சி நீ கலக்கிட்டப்பா. இருங்க, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். அருமையா இருக்கு. கடையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அப்படியே சொல்ற. டிங் டிங். இன்னைக்கு யூமிகோவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பண்ண பேன் கேக்க சாப்பிட கொடுக்க போறேன். ஐயோ கெனிச்சி. சொல்லுங்கம்மா. சரி, நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா செஞ்சு சாப்பிட்டே இருங்க. ஆனா கேஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? பாய் மம்மி. பாய். நான் போய் யூமிகோவை கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கும் என் நெஞ்சா புக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு. இப்ப வந்துடுறேன். சரி வா, நம்ம போய் அந்த ஜாம சாப்பிடலாம். ஜாமா எத்தனை? எல்லாத்தையும் அப்படி கீழே கொட்டிட்டியே. இப்ப என்ன பண்ணது? அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி டேபிள் மேல வைக்கலாம், சரியா? இதுல மாவே இல்லையே, என்ன பண்ணது? இந்த மாவு பரவாயில்லையா? சரி கொட்டு கொட்டு, நிறைய கொட்டு. போடும் சீக்கிரமா தண்ணி ஊத்து. கலக்கிடலாமா? உள்ள வா யூமிகோ. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் வைக்கணும். உனக்கு உண்மையிலேயே பேன் கேக் பண்ண தெரியுமா கெனிச்சி? ஆமா, வந்து சாப்பிட்டு தான் பாரு. இப்ப ஓ முன்னாடியே பண்ணி காட்டுறேன். நான் எப்படி பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. இப்படிதான் பண்ணணுமா? என்ன நல்ல வாசனை வருது இங்க. ஹட்டோரி, சூப்பர் பேன் கேக் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்னும் ஆகாது இல்ல. ஒன்னும் ஆகாது, பயப்படாத. இது என்ன பேன் கேக்கா இல்ல பேய் கேக்கா? ஆமா, இது பேன் கேக் இல்ல பேய் கேக். உமிக்கோ இத பார்த்து ஆடி போயிட்டா. எல்லாரும் நான் பண்றத பார்த்து கிண்டல் பண்றீங்களா? சேச்சே, கிண்டல் பண்றேன்னா உன்னை பாராட்டுறேன். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. முதல்ல அந்த பேன் கேக்க சாப்பிடலாமா கெனிச்சி? ஆமா, முதல்ல சாப்பிடுவோம். அத பத்தி நான் மறந்து போயிட்டேன். கெனிச்சிக்கு இப்ப தன்னம்பிக்கை வந்துருச்சு. இனிமே அவன் எல்லாத்தையும் சாதிப்பான். டிங் டிங். சக்கரை சாப்பிடுற திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? டிங் டிங். ஒரு வழியா வீடெல்லாம் நீட் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரட்டுமா? எனக்கு இன்னைக்கு ஸ்வீட் ரைஸ் கேக் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. என்னது ஸ்வீட் ரைஸ் கேக்? அதுதான் உங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. அதானே பார்த்தேன். இந்த வேலை உங்களோடது தானா? ஓகே ஓகே. என்ன சொல்ற நீ? என்கிட்ட உண்மையை மறைக்காதீங்க. சர்க்கரையை நீங்க தானே சாப்பிட்டீங்க? என்னது சர்க்கரையா? பாருங்க, பாட்டில்ல இருந்த பாதி சக்கரை காலி ஆயிடுச்சு. என்ன ஜோக் பண்றியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு? நானாவது சக்கரை சாப்பிடுறதாவது. நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் நம்ம பசங்க பண்ண வேலையா இருக்கும். நீ அவங்கள விட்டுட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அவங்கள போய் கேளு. ஒருவேளை இது கெனிச்சு பண்ணிருப்பானோ? இருந்தாலும் இருக்கலாம். யார் எடுத்திருப்பா? அச்சச்சோ, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சே. கெனிச்சி, என்னம்மா சொல்லுங்க. நீ வர வர சர்க்கரையை ரொம்ப அதிகமா சாப்பிடுற இல்ல கெனிச்சி? சர்க்கரையா? நானா? பொய் சொல்லாத கெனிச்சி, உண்மையை சொல்லு. சும்மா மிரட்டாதீங்கம்மா. நான் உன்ன சர்க்கரை எல்லாம் சாப்பிடுறது இல்ல, தேன் தான் சாப்பிடுறேன். உளறிட்டேனா? அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் திறந்தனா தேன் பாட்டில பார்த்தேன். அன்னைக்கு தான் தேன் சாப்பிடுறேம்மா. வரேன், பாய். வர வர இவன் பண்ற எதுவுமே சரியில்லை. ஆனா இவன் சொல்றதுல உண்மையும் இருக்கு. ஒருவேளை இத ஹட்டோரி பண்ணிருப்பானோ? ஹட்டோரி இல்லம்மா, சத்தியமா நான் திருடி சாப்பிடல. எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன நம்புங்க. இத நீயும் பண்ணலன்னு சொல்ற அப்படின்னா சின்சோ நீயா பண்ண? என்ன பார்த்தா சக்கரை திருடி சாப்பிடுற மாதிரியா தெரியுது? வேற என்ன, ஜாம் தான். ஓ, ஜாம் பாட்டில் என்னடா சீக்கிரமா காலி ஆயிடுச்சேன்னு பார்த்தா அது உன்னோட வேலை தானா? சிச்சி மாரு, பாத்துக்காட்ட. சச்சர் மன்னிச்சிருங்க. நீங்களும் சக்கரையை சாப்பிடலனா வேற யார் தான் சக்கரையை எடுத்திருப்பா? இல்ல இல்ல, நான் சாப்பிடல. நான் வெறும் சாக்லேட் ரோல் தான். சக்கரையை தொடவே மாட்டேன். ஆமா. சிச்சி மாரு, நீ அந்த தீட்டி சாப்பிடுற பழக்கத்தை விடலையா இன்னும்? சாரி, என்ன மன்னிச்சிரு. அப்ப புதுசா சக்கரை திருட வந்த அந்த திருடன் யாருன்னு தெரியலையே. நீங்க யாருமே சக்கரை எடுக்கல, அப்புறம் எப்படி சக்கரை காணாம போச்சு? தெரியலப்பா. கரெக்டா கேட்ட. சொல்லி கெனிச்சி, நீ தானே திருடின. ஒழுங்கா ஒத்துக்க. போச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. அதான் தெரியாம பேசக்கூடாதுங்கிறது. அநியாயமா ஊத்திருச்சு. ஏய் கியோ, வந்து இத நக்கி சாப்பிடு. ஓ சாரி பாஸ், நான் நிஞ்சா கேட். இந்த மாதிரி கீழ விழுந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட கூடாது. அங்க பாருப்பா, எறும்பு வந்துருச்சு. நிறைய எறும்பு இருக்கு. எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு.
நல்லா பாருங்க, இந்த எறும்புங்க தான் நம்ம சர்க்கரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. எறும்பா? எறும்பா? இதுங்களால நாம அம்மா கிட்ட திட்டு வாங்குறோம். இதுங்களை அப்படியே சாகடிச்சா என்ன? இல்ல வேண்டாம் கெனச்சி, அதுவும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான். சாகடிக்கிறது ரொம்ப தப்பு. அப்போ இதுக்கு வேற வழிதான் என்ன? அத பத்தி கவலைப்படாத. இந்த பம்பை வச்சு எறும்பு எல்லாத்தையும் நாம உள்ள இழுத்துடலாம். வேலை முடிஞ்சிரும். இப்ப கவனி, நிஞ்சா சக் அண்ட் டெக்னிக். டிங் டிங். ஓ ஹட்டோரி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. இத அப்படியே பத்திரமா கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில விட்டுடலாம். டிங் 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 டிங். இனிமே நீங்க யாரும் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இதோட சக்கரை பிரச்சனை தீர்ந்தது. அட கடவுளே. 3 பேரும் கூட்டமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முழிக்கிறத பாரு. அவ்வளவு இனிப்பான்னு பார்க்க வந்தேன். சரி, எறும்பு மறுபடியும் வந்துருச்சுன்னா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவ்வளவு வேகமா இந்த சிச்சு மாடு எங்க ஓடுறான்? இதுக்கப்புறம் அது உள்ள வரவே வராது. டிங் டிங். எப்படி ஐடியா? என்னது விஷமா? இந்த பாட்டில்ல விஷம்னு எழுதி வச்சா அதுக்கப்புறம் எறும்பு ஒண்ணு கூட கிட்ட வராதுல்ல. எப்படி ஐடியா? சூப்பர்ல. இனிமே சர்க்கரையை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. வாங்க ஜாலியா வெளியில போயிட்டு வரலாம். அம்மா எதுக்கு கத்துனீங்க? இவ்வளவு எறும்பு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நீயும் வேஸ்ட், உன்னோட ஐடியாவும் வேஸ்ட் சிச்சு மாறு. அதுங்களுக்கு படிக்க தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? சரி, மறுபடியும் இந்த முறையும் ட்ரை பண்ணுவோம். டிங் டிங். எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. சாரி, நான் உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டேன். இதுங்க கிட்ட இருந்து சக்கரையை எப்படி பாதுகாக்கிறது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இனிமே அந்த எறும்புங்க சர்க்கரையை நெருங்கவே முடியாது. கெனிச்சு, உனக்குள்ள இவ்வளவு திறமையா? கென்சி, நீ உண்மையிலேயே புத்திசாலி. யாருமா இப்போ தெரிஞ்சது? ஓ, மேல பாருங்க. இதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. அதை செயல்படுத்துறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜூஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. நாம நிச்சயமா ஹட்டோரிக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவனோட ஐடியாவால தான் எறும்புங்க வராமலே போச்சு. அப்படியா? ஹட்டோரியோட இன்டெலிஜென்ட்டான நிஞ்சா டெக்னிக்கு ஒரு தேங்க்ஸ். இனிமே நம்ம வீட்ல ஒரு எறும்பு கூட பார்க்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. அட்டோரி உண்மையிலேயே சூப்பர். ஏய் ஹட்டோரி, நீ எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்லுப்பா. அதெல்லாம் நிஞ்சா சீக்ரெட் சொல்ல முடியாது. டேஸ்ட் மாறறதுக்குள்ள அத சீக்கிரமா குடிங்க. சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் மம்மி. Thank you. தேங்க்யூ. உப்பு கக்கிது. உப்பு கரிக்குதா? எப்படி? அம்மா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பழைய சக்கரை பாட்டில் தானே நீங்க சக்கரையை கொட்டி வச்சிருக்கீங்க? இல்ல மாத்திட்டீங்களா? இல்ல, பழைய பாட்டில தான் போட்டு வச்சிருக்கேன் ஹட்டோரி. நிஞ்சா ஜார் டெக்னிக்ல ஜார் மாறிடுச்சு போல இருக்கு. நிஞ்சா சேஞ்ச் தி ஜார் டெக்னிக். டிங் 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 டிங். இப்படிதான் ஜார் டெக்னிக்ல ஜார மாத்தி வச்சிட்டேன். உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க வேலையா இருந்தீங்களா? நானும் அப்படியே மறந்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அது சரி, நீங்க பண்ண தப்புக்கு நாங்க இந்த சூப் குடிக்கணுமா? ஐயோ கெனிச்சி, அது சூப் இல்ல கெனிச்சி, ஜூஸ் கெனிச்சி. மொத்தத்துல நிஞ்சா ஜார் டெக்னிக்கால எறும்பு தொலை தீந்ததுல சந்தோஷப்படுங்கம்மா. டிங் டிங்.